ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு கருவேப்பிலை சிக்கன் தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, அப்புறம் 4-5 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா வறுக்கணும். வறுத்து கருவேப்பிலையோடு சேர்த்து இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு ஜிஞ்சலி ஆயில் ஊற்றிக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனைஸ் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு, 1/2 kg சிக்கனுக்கு. நெக்ஸ்ட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வெளியில் வர வரைக்கும் நல்லா மூடி வதக்கணும். சரி, சிக்கன் வதங்கிறதுக்கு மூடி வச்சுட்டேன். சிக்கனும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் டூ டொமேட்டோ நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். அரைச்சி சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மீதி வச்சுருக்க அந்த பவுடரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் 1/2 kg சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பவுடர் எல்லாத்தையும் கலந்தாச்சு. உப்பும் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு. சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்துருச்சு. டேஸ்டியான கருவேப்பிலை சிக்கன் ரெடி. லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். இது ரைஸ் கூட சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரைஸும் வச்சுட்டேன் குக்கர்லேயே. 1/2 kg சிக்கன் குழம்பும் செஞ்சுட்டேன். ஏன்னா நைட்டும் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக குழம்பு வர மாதிரி குழம்பும் வச்சுட்டேன். இந்த ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவி இறக்கியாச்சு. அப்படியே கிச்சனையும் சைட் பை சைட் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ